வடக்கே தாழ்ந்து தெற்கே உயர்ந்து பூமியை சமப்படுத்துவதற்காக அகத்தியரை பொதிகை மலைக்கு அனுப்பினார் சிவன். சித்திரை மாத பிறப்பன்று அவருக்கு தனது திருமண கோலத்தை காட்டியுள்ளார். கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் கல்யாண சுந்தரராக அம்பாளுடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் சிவன் இருக்கிறார். அருகிலேயே அகத்தியரும் அவர் மனைவி லோபமுத்திரையும் வணங்கிய கோலத்தில் உள்ளனர். அசுரகுருவான சுக்ராச்சாரியாரின் மகன் துவஷ்டா என்பவனை குருவாக ஏற்றான் இந்திரன். ஒரு சமயம் துவஷ்டா அசுரர்களின் நலனுக்காக யாகம் ஒன்றை நடத்தினார். இதனை அறிந்த இந்திரன் அவரை கொன்றுவிட்டான். இதனால் அவனை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. பூலோகத்தில் பல